அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான காரியம் எது அப்படின்னா, தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவது. பாங்கு சொன்ன சப்தம் கேட்ட உடனேயே நம்ம தொழுக தயாரானோம் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப விருப்பமான செயலாக இருக்கும். எதை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும்? நம்ம தொழுது துவா செய்து அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்யும் வரை நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். முஸ்லிம்களின் அடையாளமானது தொழுகை. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு பிற மதத்தவருக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடானது தொழுகை. நமக்கு ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு எந்த நோன்பு கடமையாக இருந்தது என்றால் அது ஆஷுரா நோன்பு. இறந்தவர்களை ஏசலாமா? நிச்சயமாக ஏசக்கூடாது. மரணத்திற்கு பிறகு ஒருவரின் செயல்கள் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலானவை. எனவே இறந்து போனவர்களை விமர்சிப்பது நமது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றில் தலையிடுவதாகவே கருதப்படுகிறது.